என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஹே மயங்காதே கலங்காதே, லல்லலலலலலலலலலலலலா. தரநன்னன்ன. வீட்டம்மா தான் ஃபோன் பண்றா. ம். சொல்லுடி என் தங்கம். ஆமாமாமாமா. தங்கமாம்ல தங்கம். ஏங்க எங்க இருக்கீங்க? ஏய், இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தானாடி? முதுகு மேல ஏறி உட்காந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிற வேதாள மாதிரி. எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, யாரு கூட இருக்கன்னு. என்னங்க சாப்பிட்டீங்க, வேலை முடிஞ்சுதா, டிஃபன் என்ன செய்யட்டும், என்ன இப்படி ரொமான்டிக்கா கேட்டா லைஃப் எப்படி இருக்கும்? எந்திரிச்ச உடனே 6 தோசைய அப்படியே முழுங்கினதை என் கண்ணால பாத்துனே. இத ரொமான்டிக்கா வேற கேட்கணுமா? ஐயோ, அதை விட இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண, அதை சொல்லு முதல்ல. மார்க்கெட்டுக்கு போகணும். ஏன் உனக்கு கால் இல்லையா? கார் இல்லல்ல. ஏய், எனக்கு டைம் இல்லடி, நான் கோர்ட்டுக்கு நீங்க போகணும். கோர்ட்டுக்கு போய் என்னத்தை கிழிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வந்து பிக்கப் பண்ணுங்க. ஏய் ஏய், நீ மட்டும்தான் இப்படியா, இல்ல எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தானா? என்ன ரொம்ப ஓவரா போகுது? ஏண்டி? மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஏய், சும்மா சொன்னேன்டி, வரேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள எதுக்கு கம்ப்ளைண்ட்? இல்லன்னா நீங்க அப்படியே வந்துருவீங்க பாருங்க. ஊர் கிழவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறத கேட்ட மாதிரி 2 காதும் கப்புன்னு அடைச்சு போச்சு. நல்ல பாட்டையாவது கேட்போம். எல்லாரும் வீட்லயும் இப்படித்தானா, இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா? மெதுவா வாங்க. வந்து உட்காரு. நல்லா டோரை சேர்த்து போலாமா? கிளம்புங்க. ஏங்க இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு? ஏண்டி, படத்துக்கு ஏதாவது கூட்டு போறியா என்ன? நான் கோர்ட்டுக்கு போகணும்டி, எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு. ஊர்ல இல்லாத வேலை, நல்லா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பையன் கேஸ் எடுத்து நடத்துனீங்க. இப்போ கண்டவன் கேஸ் எல்லாம் நடத்துறீங்க. ஆமா, அது ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊர்ல ஒருத்தி பண்ணி வளர்த்தாலாம். அந்த பண்ணி சாப்பிடணுங்கிறதுக்காக தான் சாப்பாட்டை கொடுத்தாலாம். கடைசியில அவ செத்துட்டா. அப்படி இருக்கு நம்ம கதை. நம்மளதான் பண்ணிக்கிறா. நீங்க கோர்ட்டுக்கு போய் அப்படி என்ன சாதிச்சீங்க? ஒரு கிளைண்ட் இல்ல, வருமானமும் இல்ல, மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத கேஸ்ல அப்பீல் ஆவறீங்க. ரோடு சரியில்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. தண்ணி சரியில்லைன்னா பிடபிள்யூடி மேல. ஆமா, லஞ்சம் வாங்கினான்னு மந்திரி மேல. அப்படிதான். சின்ன வீடு வச்சிருக்கான்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் மேல கேஸ் போட்டீங்க. ஆமா. எப்படி உங்களுக்கு கேஸ் நிக்கும்? இது வரைக்கும் 1 ரூபா சம்பாதிச்சிருக்கீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாருங்க. என்ன பார்க்கணும்? அவங்க வீட்டுக்காரங்க எப்படி எல்லாம் தாங்குறாங்கன்னு. புது சேலைங்க, புது நகைங்க, புதுசா டிசைன் வந்தாலும் வாங்கி கொடுத்துறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? ஏய் இவள, என்னை பத்தி என்ன சொன்ன? நகை வாங்கி தரல, புடவை வாங்கி தரல, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சில பொம்பளைங்க புடவை இல்ல, நகை நட்டு இல்லைன்னு விட்டுட்டு போறதில்ல, தெரிஞ்சுக்கோ. புரியுதா? இந்தா இது இருந்தா போதும். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, நடங்க. இறங்கு. வீடு கிட்ட வந்து இறக்கி விடுறதுக்கு உங்க காருக்கு என்ன வலிக்குதா? அது அப்படி இல்லடி,
உனக்கும் வயசாகுது, வாக்கிங் போகணும், உடம்ப பார்த்துக்கணும். அப்படியாவது கொழுப்பு குறையட்டும், இறங்கு. ஆமா அப்படியே 16 வயசு குமரன். சரி, சாயங்காலம் எப்ப வரீங்க? கோவப்பட்டாலும் அழகா இருக்கடி, கருப்பு கட்டழகி. சரி, இறங்கி கிடச்சிடலாம். சரி. ஒரு நிமிஷம் இரு. முக்கியமானதை மறந்துட்டு போறிய. ஓ, எதை மறந்தாலும் இது மட்டும் மறக்க மாட்டீங்க நீங்க. அப்புறம் நீங்க லாயர் ஆகிறதுக்கு பதிலா டாக்டரா இருக்கலாம். செக்ஸ் டாக்டர். ஐயோ, எனக்கு அர்ஜென்ட் கேஸ் இருக்குது. இல்ல 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 சரி சரி. முருங்கக்காய் சூப் வச்சிரு. பாய்ங்க. பாய். உட்காருங்க. அப்பீல் நம்பர் 326/20. ஒரு நிமிஷம். ஹலோ, கோர்ட்ல இருக்கேன். கோர்ட்ல இருக்கேன். எங்க இருக்கீங்க? என்ன என்ன உங்களுக்கு உன் கொஞ்சம் கூட வாழ்றதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்டி. ஏய் உன்னால தாண்டி ஃபேமிலி கோர்ட்ல சிவில் கோர்ட்ல மாத்திருக்காங்க. உன்னால தாண்டி பண்ணதுக்கு உங்களை மாத்துறாங்க. என்ன பண்ணுவ நீ? இல்ல என்ன சொல்ற? என்ன பண்ணுவ நீ? சொல்றீ, என்னடி பண்ணுவ? சொல்றீ. டிவோர்ஸ் கேப்பேன். டிவோர்ஸ் கொடுங்க. விடு. ஒழுங்கா போற மாலுக்கு கிளம்பி வந்துருங்க. ஷாப்பிங் பண்ணனும். டைமுக்கு வந்துருங்க. இவளுக்கு ஒரு சாகு வரும். அப்பீல் நம்பர் 320/20. ஸ்டேட் வெர்சஸ் மிஸ்டர் கரியப்பா. திரும்பி நீயா? நீங்க ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் எல்லா கேஸ்லயும் எனக்கு வெற்றி தான். வாயை திறந்து வாதாடு. என்ன அப்பீல் இது? பேன் பண்ணணும் சார். அதான் என்ன? ஐபிஎல்ல பேன் பண்ணணும் யுவர் ஆனர். என்னடா அப்பீல் இது? என்னடா சொல்ற? ஐபிஎல் எப்படி பேன் பண்ண முடியும்? யுவர் ஆனர், இப்போ கிரிக்கெட்டுங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, பிசினஸ் ஆயிருச்சு. ஆமா, போன் வெப்சைட்டை பேன் பண்ணும்போது என்னாச்சு தெரியும்ல? சொல்லியா? சோஷியல் மீடியால போஸ்ட் மேல போஸ்ட் போட்டு மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து அரசாங்க சொத்தை சூறையாடி என்ன பண்ணாங்க தெரியும்ல? இதுக்காக இந்த பேன் அப்பீல். யூ ஃபூல். யுவர் ஆனர், இதுல நல்லதை விட கெட்டது தான் அதிகமா நடக்குது. தாமரை இப்ப அதிகமாயிருச்சு. ஐயோ, இங்க அரசியல் பத்தி பேசக்கூடாது. சாரி யுவர் ஆனர், படர் தாமரைன்னு சொல்ல வந்தேன். படர் தாமரை அதிகமாயிருச்சு. It is false to suggest that the Congress பார்ட்டினியும் ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். என்னோட மொபைல்ல என் கையால சுய நினைவோட நானே எடுத்த வீடியோ இது. இதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். என்னது கொடு. இது ஐயா கிட்ட கொடுங்க. இங்க கொடுப்பா. தாயா, டைம்க்கு மாத்திரை போடணும். சரி சார். இந்தா. புடிடி. என்னடி ராத்திரி மேட்சுக்கு பெட் கட்டுறேன்னு சொன்ன? ஐயா, 100 ரூபாய 100 வாட்டி கேட்டுட்டு இருக்க. இந்தா புடியோ 100 ரூபா. பிசினஸ்ல நான் கரெக்டா இருப்பேன். நம்ம டார்லிங் யுவராஜ் சிங் 6 மேல 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டார்ல. அப்போ சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? நோ சீரியல் டிஸ்கஷன், ஒன்லி ஐபிஎல். இந்தாடா, நீ ஜெயிச்ச 5 ரூபா. யார் மேல பெட் கட்டணும்? டாஸ் போட்டோன்னே எங்க அப்பா போன்ல இருந்து நான் கால் பண்றேன். உங்க அப்பா போன்ல அந்த இருந்து கொலைகேஸை ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தாங்களே, ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நானே நேற்று நடந்த மேட்ச்ல 10,000 ரூபாய் பெட்டு கட்டி தோத்துட்டேன்னு சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டேன். காசு போன கவலையில கேஸ் பத்தி யோசிக்கிறதுக்கே மறந்துட்டேன்யா. என்ன சார் ஆச்சு இந்த கேஸ்? அது இருக்கட்டும், நேத்து பெட் யார் மேல கட்டின? சென்னை தான். நான் ஆப்போசிட், காசு மொத்தமா போச்சு. இது எவிடன்ஸ். திருப்பி கொடுறா. இந்த மாதிரி 1000 வீடியோ இருக்கு யூடியூப்ல. ஐ டிஸ்மிஸ். யுவர் ஆனர், ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடல் வத்தி தான் கருவாடு சாப்பிடணும்னா அதுக்குள்ள குடல் வத்தி கொக்கே செத்துரும். கண்டிப்பா செத்துரும் யுவர் ஆனர். பேசுறோம். இது தேவையா நமக்கு? இந்த செஷன்ல இதெல்லாம் தேவையா? வேற ஆர் யூ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ஃபார் யுவர் அப்பீல்? எங்க இருக்கு? நானே என் சொந்த முயற்சியில நிஜமா நடந்த 4 உண்மை சம்பவங்களை இது ஐயா கிட்ட கொடுப்பா. நீயா எழுதுனியா என்ன? யுவர் ஆனர், இது உண்மையிலே நடந்த சம்பவங்கள் தான். ஹலோ கருணா. என்ன நீ இன்னும் வீட்லயே தான் இருக்கியா? ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. ஹோய், ஆல்ரெடி நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல.
அப்புறம் எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? அப்படின்னா அதான் நான் உன் வலையில விழுந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போடுற? அப்படி இல்ல, பொண்ணுங்க அழகா இருக்கிறதுக்காக மேக்கப் போடல, மகாலட்சுமியா இருக்கணும்ன்றதுக்காக தான் மேக்கப் போடுறோம். அது மட்டும் இல்ல, உங்களை விட எப்பவுமே நாங்க ஒரு படி மேலதான் இருக்கணும்ல, புரியுதா? புரியுது. ஆனா இப்பெல்லாம் மேக்கப் அதிகமானா கிரைம் ரேட்டும் ஜாஸ்தி ஆகுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கூகுள் சர்வே படி மேக்கப் அதிகமா போடுற பொண்ணுங்க மேலதான் பசங்க அதிகமா விழறாங்கன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒன்று தெரியுமா? முதல்ல விழுவோம், அப்புறம் ஆமா அழுவோம். ஆமா, நீங்க எதுவும் வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க, நாங்க வாங்கினாலும் ஏதாவது சொல்வீங்க. ஹலோ, அப்படியா? சரி சரி, சீக்கிரமா வா, டைம் ஆகுது. பை. ஹாய் கருணா. ஹாய். அப்புறம் என்ன சொல்லு? நீயே சொல்லு. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பரா ஆமா இருக்கு. ஆமா, கண்ணுக்கு தான் கூல், ஆனா ரொம்ப ஹாட். கருணா, நான் ஒரு உண்மை சொல்லட்டா? அப்ப இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருந்தியா? கம்முன்னு சொல்றது கேளு. கருணா, சரி சொல்லு. நீ என் கூட இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் ஒரு உண்மையை சொல்லவா? நீ என் கூட இருந்தாலே எனக்கு என்னென்னமோ தோணுது. சீ, கம்முன்னு இரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல. எல்லார் லவ்வும் ஏன் சக்சஸ் ஆகலன்னு தெரியுமா? எதுக்கு? எல்லாரும் அவங்கவுங்க லவ் ஸ்டோரியை ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, ஷாஜகான் மும்தாஜ் மாதிரியான சேட் ஸ்டோரியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் தோத்து போறாங்க. அப்படியா? காட்டில் இருந்தாலும் ஒன்னா இருந்தா மட்டும் போதும். ராமன் சீதா மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும். அப்பா பாப்பா, வாட் a thinking. வாவ். அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வெயிட்டிங் டேட்டிங்? நானும் இந்த மிஸ்ல இருந்து மிஸ்ஸஸ் ப்ரோமோட் ஆகலான்னு பார்த்தா முடியலங்க. உனக்கு அவ்வளவு அவசரமா? அப்பனா உடனே ஓடி போக வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா நடக்கும். போகும்போது 2 பேரு, வரும்போது 3 பேரை வரும். அப்படின்னா? ஏய் லூசு, போகும்போது நீ பேபி, வரும்போது எனக்கு பேபி. கருணா, லூசுடா நீ. உனக்கு அம்மா இல்லை, அதனால அப்பாட்ட கேட்பேன். ஆனா எனக்கு யாருமே இல்லை, நான் யார்கிட்ட கேட்பேன்? கருணா, அந்த மாதிரிலாம் பேசாத ப்ளீஸ். உனக்காக தான் நான் இருக்கேன்ல, நீ என் கூட இரு, அது போதும். கருணா, என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். என்னங்க, தூங்கலாமா? எப்போ பார்த்தாலும் தூங்கலான்ட்டு காலையில இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் ஆபீஸ் போய் டயர்டாகி வந்தாலும் எனர்ஜியா இல்ல. ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், உங்களை நீங்களே புகழ்ந்துக்காதீங்க. உங்க பொண்ணை பாத்துக்கிறத விட உங்க வேலை அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்ல, புரியுதா? எனக்கு தான் டபுள் சம்பளம் கொடுக்கணும். அம்மாவை தொந்தரவு பண்ணீங்களா செல்லம்? சரி, நான் வெளியே போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கறேன், நீங்க கொஞ்ச நாள் வீட்டையும் குழந்தையும் பாத்துக்கிறீங்களா? ஐயோ, தெரியாம சொல்லிட்டம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். நாம ஒரு ஆக்ஷன் பண்ணி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கலன்னா இவங்க திருப்தியே ஆக மாட்டாங்க. அப்படித்தானே? நம்ம தேவதை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிச்சு இல்லடாமா? அப்பா, 5 வருஷமா குழந்தை இல்லாம நம்ம பட்ட பாடு இருக்கே, சொல்லி மாளாது. எனக்கு தான் கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏய், சிரிக்கிறியா? சரி, உனக்கு என்ன இந்த விஷயம் காமெடியா இருக்கா? சாரி சாரி சாரி.
அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் உன்னை தவிர வேற யாருமே என்ன நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனா இப்பெல்லாம் என்னை விட உங்க குழந்தை மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகமாயிடுச்சுல்ல? ஏய் பொறாமப்படாதடி. அது சரி, நாளைக்கு நம்ம அவுட்டிங் எங்க போலாம்? என்னங்க, இன்னைக்கு காலையில டிவில குருஜி என்ன சொன்னார்னா, மந்தவெளியில இருக்கிற கோயிலுக்கு போனா புருஷமாருக்கெல்லாம் ஆயுள் ரொம்ப நீண்டு இருக்குமாங்க. அங்க போய் நம்ம ஒரு பூஜையை போட்டு வந்துடலாமே, எல்லாருக்குமே நல்லது நடக்கும்ல. அதனால 2 விஷயம் நடக்கும். நம்ம அவுட்டிங் போன மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஆயுளும் நீடிக்கும்ல. எப்படி என்னோட பிளான்? எப்ப பார்த்தாலும் கோயிலு கோயிலுன்னே சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மொத்த டிராஃபிக்கும் ஜாம் ஆகி கிடக்கும். இம்சை. இயற்கையை ரசிக்க மாட்டியா நீ? இப்படிலாம் பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரல, போங்க. சரி, எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம். நம்ம பொண்ணு செலக்ட் பண்ணட்டும். ஓகே? செல்லோ, முத வரலு அம்மா சாய்ஸ், 2வது அப்பா சாய்ஸ். தொடு தொடு தொடு. வெரி குட், அப்பா சாய்ஸ் தான். சட்டசபையில் அமளி தும்மி இவனுங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டானுங்கப்பா. தம்பி, சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணு. நல்ல சாங் தானே சார்? அட கடவுளே, இந்த அரசியல் ஒரு சாக்கடைங்கிறது சரியாக தான் போச்சு. இந்த ஆகாக்கா கட்சியும் போகாக்கா கட்சி எதுக்கு தான் இப்படி சண்டை போடுறானுங்கன்னே தெரியலையே. எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் சகஜம் தானே. இந்த அரசியல் பிரச்சனைக்கு வீட்டு பிரச்சனையே எவ்வளவு தேவலாம் போல இருக்கே. என்ன சொல்ற? இந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரி காலையில சண்டை போட்டுட்டு நைட்டு சேர்ந்துக்குவாங்க. இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களே, காலையில கல்யாணம் பண்ணுவாங்க, சாயந்தரம் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. இவங்களை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க எதுக்கு சேர்றாங்க, எதுக்கு பிரிறாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது தம்பி. ஐயோ பெரியவரே, இந்த அரசியலே சினிமா மாதிரி இல்லை. ஹீரோவே இல்லாம 3 வில்லன்கள் இருக்காங்க, புரிஞ்சுச்சா? சரியா சொன்னீங்க தம்பி. இங்க நல்லவன் கெட்டவன் ஏமாத்துறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. விடுங்க, இதெல்லாம் பேசுறது வேஸ்ட். உரிக்க உரிக்க வெறும் வெங்காயம் தான். நாட்டு நடப்ப நல்லா சொல்றீங்க தம்பி. நிறுத்துங்க நிறுத்துங்க, இடம் வந்துருச்சு. வணக்கம் வணக்கம், பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, யோ பெரியவரே, யோ பெரியவரே, யோ நில்லியா. என்ன தம்பி? என்ன பெரியவரே, பணம் நிறைய வச்சிருக்க போல? இல்ல, ஆமா தம்பி, பேக மறந்து வச்சுட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்தாங்க. கடவுள் மாதிரி தம்பி, வேற யாராவது வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஐயா, நம்ம ரஜினி ஃபேன். நமக்கு ஆட்டோ தான் எல்லாமே. அடுத்தவங்களோட பணம் நமக்கு இல்லை. நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. இங்கதான் என் மனைவிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். அவ உயிரை காப்பாத்ததா இந்த பணத்தை கொண்டு போறேன். ஒரு நிமிஷம் இரு தம்பி. இதை நான் சந்தோஷத்துல கொடுக்கறேன் தம்பி. இதை நீ வாங்கிக்கோ, சந்தோஷமா இருப்ப. வேண்டாயா, நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு கப்பு டீ சாப்பிடலாமா? இந்தாமா கூலி சரியா இருக்கா பாரு. போயிட்டு வரேன் பாக்கியக்கா. ஏமா நீ வா. ராகுல், அம்மா, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா.
அந்த டெய்லரு உன் சட்டையை கொடுக்க லேட் பண்ணிட்டான். போட்டு பாரு, நான் பார்க்குறேன். அம்மா எப்படிமா இருக்கு? ஐயோ ரொம்ப அழகா இருக்குடா, ராஜகுமார மாதிரியே இருக்க. நல்லா இருக்கு. உனக்கு மிட்டாயும் ஸ்வீட்டும் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். நீயும் சாப்பிடுமா? வேண்டாம், நீயே சாப்பிடுப்பா. சரிம்மா. அப்பாடா. டேய் தங்கம், வா. என்னம்மா? இது இந்த வார மல்லிகை சாமானுக்கு, இது உன்னோட படிப்பு செலவுக்கு. இந்த இதெல்லாம் உனக்கு தான், உண்டியில போட்டுக்கோ. இது மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த கூரையெல்லாம் சரி பண்ணணும்ல, அதுக்கு வச்சு. சரிம்மா. உங்க அப்பா கெட்ட பழக்கம்லாம் பழகி ஊரெல்லாம் கடன் வாங்கி நம்மளை இந்த நிலைமையில விட்டுட்டு போயிட்டாரு. ஊரை விட்டு ஓடினது இல்லாம இருக்காரோ செத்தாரோ. உனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல? சீக்கிரமா நான் சமையல் பண்ணிடுறேன், கொஞ்சம் இரு. அம்மா, இந்த கஷ்டம்லாம் ரொம்ப நாள் இருக்காதுமா. நான் நல்லா படிச்சு உங்களை நல்லா பார்த்துக்கிறேம்மா. நிஜமா தான் சொல்கிறேன். சைலேந்தர் பாபு மாதிரி பெரிய டிசியாக வருவேம்மா. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேம்மா. சரி தங்கம். முதல் முதலாய் அறிவு கண்ணை திறந்தாயே நீ, துன்பங்களை தாண்டிடவே சொல்லித் தந்தாயே. ஒன்றொன்றாய் இவ்விடத்தில் பந்தங்கள் தொடங்குதே. இம்மண்ணின் ஒரு வாரமோ நம் உள்ளத்தில் வருமன்போ. தீதும் நன்றுமே எல்லாம் நம்மை கடந்து போகுமே. காலப்போக்கில் வாழ்க்கை ரீதி இதுதானே. முதல் முதலாய் அறிவு கண்ணை திறந்தாயே நீ, துன்பங்களை தாண்டிடவே சொல்லித் தந்தாயே. காதல் தானே உலகத்தை இயக்கும், எல்லோரின் இரண்டாம் தாய். நமது பாஷையில் காதலை பகிர்வோம், நமது நாட்டின் மேல் அன்பை பொழிவோம். முதல் முதலாய் அறிவு கண்ணை திறந்தாயே நீயே, துன்பங்களை தாண்டிடவே சொல்லித் தந்தாயே.
கடலில் தோன்றும் முத்தை போல என்றும் இது ஒரு அதிசயம் தானே. சக மனிதர்களின் சிரிப்பினில் தானே நமது ஆனந்தம் கண்டிடுவோமே. மூணு 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 விழுகணும். டேய் என்னடா இது? டேய் இது ஏன் ஆட்டம்? டேய் குர்ரா ஓட்டத்தை நானே ஆடுறேன். டேய் என்னடா பாருடா ஐஷுடா. டேய் இவளை பார்த்தோன்னே எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் எகுறுதுடா. டேய் போடா. மாடா இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டே போலடா. அதனால தான்டா கலர் ட்ரெஸ்ல டேய் வந்திருக்கா. லூசு, அவ கையில இருக்க டப்பா, அந்த டப்பால இருக்க சாக்லேட்டை பார்த்தாலும் தெரியலையாடா அன்னைக்கு அவளுக்கு பர்த்டேன்னு? என்னடா? எனக்கு கொடுப்பா. ஹாய், என் பேரு மாதா, நான் யாருக்கு பார்க்க மாட்டேன் பேதா. சூப்பரா இருக்க நீ. ஹாப்பி பர்த்டே ஐஷோ. அது இருக்கட்டும், என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்கில் பார்த்தியா? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. இதுக்கு ஃபேஸ்புக் தேவையா? குடுமா. என்ன ஒரு சாக்லேட் தரா? எந்த நாள் வாழ்த்துக்கள் ஐஷு. தேங்க்ஸ். ஸ்கூலில் பார்க்கலாம். பாய். சரி சரி. பாய். ஐயோ ஏய் விடுறா. உனக்கு மட்டும் என்னடா 2 சாக்லேட்டு? தெரியலடா. எனக்கு தான் கொடுக்க வந்தா, மிஸ் ஆகி உனக்கு கொடுத்துட்டா. ராகுல். ஐஷு என் கூட வீடு வரைக்கும் வரியா? டேய் அங்க பாரு ஆட்டத்தை விட்டு போறான். அவனுக்கு மட்டும் 2 சாக்லேட்டு. ஏய் மச்சான், இந்த ஐஸ்வர்யா என்ன ஊர்ல பெரிய அழகின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் இவன் முதல்ல கேவலமா தாண்டா இருப்பா, இப்பதான் அழகா இருக்கா. சரி வா ஆடு. எந்த கையை நகர்த்துறது? சரி நீ ஏன் ஆட்டத்தை ஆடு. அட போங்கடா, இன்னைக்கு நானே 3 விளையாடுறேன். சாக்லேட் வாங்காம விடவே மாட்டேன். ஐஷு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? காலையிலே சிவன் கோவிலுக்கும் ஆஞ்சநேய கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன். ஓ சூப்பர். ஐஷு நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். ராகுல் நில்றா. டேய் மெதுவா வாடா. ஒரு பொண்ணு வந்தோடனே உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்துட்டேலடா. டேய் இந்த பக்கம் வாடா. அவமானப்படுத்திட்டான். ராகுல், எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? படிச்சிட்டேன் ஐஷு. நம்ம கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீ தானே வருவ. ஃப்ரீயா இருக்கும் போது வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணலாம். சரி ஐஷு, நானும் வரேன். கம்பைன் ஸ்டடியா? ஐஷு நானும் வரட்டா? நோ வேண்டாப்பா, நீயே அவனை பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் ஆற, நாங்கெல்லாம் என்ன பண்றது? சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு வந்தது தப்பா போச்சு. கடையில வாங்கியிருந்தாலே என் மான மரியாதைலாம் போயிருக்காது. தேங்க்யூ. என்னையா டீ வேணுமா? எனக்கு காபி. எனக்கு வேணாம்ப்பா. 2 காபி போடுப்பா. வேணாம் வேணாம், டீயே போடு. சரி டீயே போடு. ஏ தம்பி, காஃபியை போடு. உடம்பு ரொம்ப சூடாயிடுல. சரி ஆனா முட்டா பயலா கிடக்கான், என்ன செய்தேன் பாரு. டேய் டீயும் காப்பியும் சேர்த்து கொடுப்பான், சவுச்சு முதி செத்து தொலைட்டான். டேய் துக்ளக்கு, கரெக்டா என்ன வேணும்னு கேட்டு சொல்றா. என்னடா நியூஸ் பேப்பர் திங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க நீ? நாளைக்கு திருவிழால. எங்கடா? ஐபிஎல். ஓ நாளையிலிருந்து எனக்கும் என் ஆட்டோக்கும் 1 மாசம் ஃபுல் ரெஸ்ட் தானே. டேய் நீ என்ன ஸ்கூல் பையனா என்ன? இந்த வாட்டி ரொக்கமா சம்பாரிச்சு என் ஆட்டோ வீட்டு முன்னாடி ஷோ கேஸ்ல நிப்பாட்டிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ள பஸ்ஸை வாடகைக்கு விட போறேன். கான்ஃபிடென்ட் இருக்கலாம்டா, ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்க கூடாது. நீ வேணா பாரு, நீ சாலாத் கப் நமது. சார் ஆட்டோ வருமா? இன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டுற மூட்ல இல்ல. நீ வேற யார்ட்டயா போய் கேளு. யாருமே வருவாங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். டேய் துக்ளக்கு, ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் வரும், புரிஞ்சுக்க. சரி, அப்புறம் அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி சரி பார்த்து போடா இருக்கா. ஐபிஎல் நினப்பிலே இருக்காத. பார்த்துட்டே இரு, நான் இந்த தடவை பெட்டு கட்டி நிறைய பணம் சம்பாதிக்கலான் இருக்கேன். டேய் என்னையும் சேர்த்துக்கடா. சரிடா சரி.
தோழர் எனக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற எல்லா ஸ்டேடியத்திலயும் ஆள் இருக்கு. நம்புப்பா, நீ பாக்குறத பார்த்தா நான் சொல்றது நீ நம்பாத மாதிரியே இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இல்ல. எல்லா மேட்சும் ஃபிக்ஸிங். அப்படியா? இந்த கேரளால இருக்கான ஸ்ரீகாந்த் டவலை வச்சா மேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா பாத்துக்குவே. எதுக்கு? அதான் மேக்ஸ் ஃபிக்ஸிங். ஆர்எஸ் டீம் மேக்ஸ் ஃபிக்ஸிங் பண்ணதுக்கு 2 வருஷம் பேன் பண்ணிருந்தாங்க, தெரியும்ல? அது பெரிய கடல், நீ இறங்கி நீந்தணும். நம்ம எல்லாம் ஆயிரக்கணக்கில் விளையாடுறோம், பெரிய பெரிய ஆளுகள்லாம் கோடி கணக்கில் கட்டி விளையாடுறானுங்க. நான் சொல்றதை கேளு, எதுக்கும் பயப்படாத. ஒரு மேட்சுக்கு 500 ரூபா கொடு, பக்காவா கெஸ் பண்ணி சொல்றேன். நான் சொல்றத செய்யி, நீ நல்ல கோடீஸ்வரனாகலாம். என் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். என்ன? ஆமா, நமக்கு மெசேஜ் யார் கொடுப்பா? பிச்சிரி போடுறா? இல்ல, ஸ்டேடியத்துல கூட்டுற பழைய கிழவன். கூட்டுறவனா? ஏய் இல்லப்பா, இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிற. ம் ஆ ஆ ஆ ஆ டாஸ் போட்டதும் கால் பண்ற. ம் ஓகே ஓகே. ஏய் சொல்லுங்க. நான் வந்தது கூட தெரியாம டிவி சீரியல்ல இப்படி மூழ்கி இருக்க. நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வந்ததே தெரியல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். சரி பேக் கொடுங்க. ஹலோ செல்லம், என்னம்மா பண்றீங்க? ஏய் பாப்பாவுக்கு சாப்பிட என்ன கொடுத்த? இன்னும் இல்ல. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கிரிக்கெட் போடு. முடியாது, சான்ஸே இல்ல. நான் சேனல் மாத்த மாட்டேன். அப்படியா? எனக்கு தெரியும் எப்படி சேனலை மாத்தணும்னு. அடடடா, மாத்துறியோ இல்லையா? ஏய் இன்னும் நீ சேனலை மாத்தலையா? ஏங்க ஏங்க ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம். இவ வேற ஏற்கனவே 7:30 ஆச்சு. டாஸ் வேற போட்டுருவாங்க. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். குடு. எனக்கு கொடுக்க மாட்டேன். நான் பார்க்கணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. இல்லனா ஒரு ஐடியா. உங்க பொண்ணே முடிவு பண்ணட்டும், சீரியலா கிரிக்கெட்டானு. ஓகேவா? உன் புருஷன் மேல கொஞ்சமாவது கருணை காட்டு. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், எவ்வளவோ உழைக்கிறான், பணம் சம்பாதிச்சுட்டு வந்து தர்றான். சென்டிமெண்ட் வேற. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே, நீங்களே பாருங்க. அப்படியா? தேங்க் யூ. ஒன்னு அவுட் ஆக்குறது ஈஸிடி. ஓகே. யார் மேல பணத்தை கட்டுறது? என்னமா சமைச்சிட்டு இருக்க? ரசம். சைடிஸ்? நீ இருக்கல்ல, அது போதும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பாத்திரம் ஏதாவது கழுவணுமா? வேணாம் வேணாம், குழந்தைய மட்டும் போய் பார்த்துக்கோங்க, அது போதும் எனக்கு. ஹாய் பிரதர். நீங்க யார் மேல கட்டுறீங்க? ஐயோ, எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான். நீங்க யார் மேல கட்டுறீங்களோ அவங்க மேலே நானும் கட்டிடுறேன். 7:30 மணி ஆனாலே பயம் வந்துருது ப்ரோ. சரி, நான் வாட்ஸ்அப் பண்ணதும் நீ பெட் கட்டு. ஓகே சரி பை. இன்னைக்கு யார் மேல கட்டலாம்? மும்பையா இல்ல பெங்களூரா? இந்த கிரிக்கெட்டை தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா? இது ரொம்ப முக்கியம் இப்போ. சும்மா டைம் பாஸ் தானடி. வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. Too much is too bad. Minded. நீ உன் வேலையே பாரு. போய் போய் உன்கிட்ட கட்ட பாரு. தோ வந்துட்டேன் அப்பா வந்துட்டேன். பெட்டுக்குட்டி. ஹே செல்லத்துக்கு என்ன வேணும்? அங்க பாரு, மேட்ச் பாரு. 2ல ஒரு விரல் தொடு. தொடு. இது பெங்களூர், இது மும்பை. தொடுமா. தொடு. மும்பை. எஸ். பிரதர், இப்போ 25,000 கட்டுறேன். டன். டன். தேங்க்யூ. அங்க பாரு. தாயே வரலட்சுமி, ஐபிஎல்ல டெய்லி நானே கோடி கோடியா சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகணும். அடே விராட் கோலி, நான் சொல்றது உன் காதல கேக்குதா? ஆர்சிபியை ஜெயிக்க வை, அது போதும். கரண்ட் போயிடக்கூடாதுன்னு உனக்கும் சேர்த்து பூஜை பண்ணிடுறேன்.
ஹலோ ஹலோ தோழர், என்ன போயிட்டு இருக்கு? மும்பையும் பெங்களூரும் போயிட்டு இருக்கு. ஷேம் பப்பி ஷேம். பாஸ் பண்ணு. நம்ம ராஜவம்ச குடும்பம் எதுக்கும் விட்டு கொடுத்துட கூடாது. என்னானாலும் சாலாக்கா நமதே. நீ யார் மேல கட்டுற? பெங்களூர் மேல கட்டுறேன், ஆனா அப்புறம் மும்பை மேல கட்டுவேன். என்ன கிறுக்கனா? என்னையே கலாய்க்கிறேன் இந்த ஆட்டாக்காரன். டேய் சரி, எவ்வளவு பெட் கட்டுற? 10,000 ரூபாய். இந்த கோழி அடிக்கிற அடியில ஸ்ரீலங்காக்காரன் ஊருக்கே ஓடணும். சூப்பர் சூப்பர். என்ன எப்படி ஆடுறானோ, தோத்துரும் போலியா? ஐயோ சாமி, காப்பாத்து சாமி. முடிச்சு மொத மேட்ச்ல டமாரு. தூங்குடா செல்லம். ஏய் சித்ரா, என்ன நீ இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குறது, உங்க பொண்ணு இன்னும் தூங்கவே மாட்றா. நிஜமாவே நம்ம பொண்ணு லக்கியான பொண்ணு. உங்களுக்கு என்ன நாளைக்கு ஆபீஸ் லீவா? இன்னும் தூங்காம இருக்கீங்க? அது என்னமோ தெரியல, ரொம்ப குஷியா இருக்கு. நீ ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேல? இன்னைக்கு எவ்வளவு பெட்ல ஜெயிச்சீங்க? அதென்ன, எதுக்கு நீ முடிச்சு போடுற? இப்போ என் குழந்தை கூட நான் விளையாட போறேன். அவ இப்ப தூங்க போறா, சோ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போய் ஒழுங்கா தூங்குங்க. அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. நடுராத்திரி ஆனா அவ திரும்ப எந்திரிச்சிருவா. அப்படியாம்மா? ஓகே. நீ வாடா செல்லம், வந்து படுத்துக்கோ. செல்லம். ஐயோ 8 மணி ஆயிடுச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்கோம்? அப்பா வெங்கடாச்சலபதி, நேத்தி தான் 10,000 என்ன தோக்கடிச்ச. இன்னைக்காவது என்ன வெங்கிய காணும்? அப்பா கடவுளே, திரும்ப பெங்களூர் மேலே என் பணத்தை கட்டினது தப்பு தான், என்ன மன்னிச்சிடு. டைம் நல்லா இருந்தா டாட்டா ஆகலான்னு நீங்கள் சொன்னது சரிதான். உண்மையை சொன்னா கடவுளே, நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஏன்னு கேளுங்க, 101 ரூபா உங்கள் உண்டியில் போட்டிருக்கேன்ல, என்னோட காசு உங்களுக்கு கடனாக வேணாம். ஏன்னா நீங்கள் கடவுள். எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருங்க. நமஸ்தே. இதான் மிஸ்டேக்கு. வாஸ்துல ப்ராப்ளம் இருக்கு. வாஸ்துப்படி சனி மூலையில டிவி இருக்கணும். சாமியார் பண்ணதை அப்படியே பண்ணா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம். இந்த டிவி தான் பிரச்சனை. இப்ப பாரு, ஜெயிச்சு பணம் கொட்டுன்னு கொட்டு போ. பா பாப்பா, ஐயா அதுக்குள்ள வந்துட்டியா? இன்னும் போனே ஆகல, அப்புறம் வாயா தரேன். டே கொப்பம்மாவனே, டெய்லி இதே கதையை சொல்லிட்டு இருக்க, காசுறா. இன்னும் வியாபாரமே அவள எப்படியா பணம் தர்றது? உங்ககிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்குள்ள என் ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கியா? கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துங்கடா. ஓ அப்படியா? காசு வாங்கும்போது சைலண்டா வாங்கிட்டு இப்போ வைலண்டா பேசிட்டு இருக்க. இந்த மார்க்கெட் நடுவுல நிக்க வச்சு உன் மண்டையை ரெண்டா பொளந்துருவான்டா. வேணாப்பா, நான் தந்துடுறேன். இந்தாப்பா. அது இன்னும் எவ்வளோப்பா பாக்கி இருக்கு? 2 இருக்கு. அந்த 2ஐயும் கட்டி முடிஞ்சிச்சியும் உங்ககிட்டயே அடுத்த தண்டலை வாங்கி 5வது புள்ள பெற்றதுக்கு என் பொண்டாட்டிக்கு பட்டுப்பட வாங்கி தரு. இப்படி வாங்கி கொடுத்து வாலிபால் டீமே ரெடி ஆக்கிடுவோம் போல. என்ன வாலிபால் டீமே? 4 புள்ள அபாசன் ஆயிடுச்சு. இல்ல கிரிக்கெட் டீமே வச்சிருப்பேன். ஒழுங்கா பொழப்ப பாரியா. முடிஞ்சதா? வேலை முடிஞ்சதுண்ணா. அப்ப இன்னொரு வேலையை செய்யு.
உனக்கு இந்த விட்டல் பூஜாரி தெரியுமா? யாருண்ணா? விட்டல் பூஜாரிடா, விட்டல் பூஜாரி. இந்த வரலட்சுமி ஓட்டு ஓனர்ரா. ஓ தெரியும்ண்ணா. அவன் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டி இருக்குதுடா, வாங்கிட்டு வந்துரு. ஏய் அடி அடி நல்லா அடி. 6. ஓ 6 அடா கோலி. அண்ணா விட்டல் பூஜாரினா? அந்த சொட்டத்தலைய மொட்டா பையன் இங்கே தான் உட்காந்து பழைய மச்சை பார்த்து பல்லடிச்சிட்டு கிடக்கேன். சரி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ 4. இது என்ன ரிப்ளே மேட்சுக்கு இவ்ளோ எக்ஸைட்மெண்ட்? இந்த பெங்களூர் டீம் கோலி இருக்கானே 6 மேல 6 அடிச்சு பறக்க விட்டுட்டான். என்ன ஒரு மேட்ச்ரா சாமி. எனக்கு அந்த மேட்ச்ல நல்ல லாபம். அதனாலதான் திரும்ப அந்த மேட்சை போட்டு பார்த்து சந்தோஷமாயிட்டு இருக்கான். அதனாலதான் தம்பி. சரி, எங்க முதலாளி உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. உங்க முதலாளிக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்பா. அவர் தொட்டதெல்லாம் தங்கமா மாறுது. என்னண்ணா விஷயம்? என்ன விஷயமா? இந்த ஐபிஎல் மேட்ச்ல தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு உங்க ஆளு. என்ன மூலப்பா அவருக்கு. எப்படி கெஸ் பண்ணி விளையாடுறாரு பாரு. ஒரு நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். இதுல நானு 1 லட்ச ரூபா பணத்தை வச்சிருக்கேன். அதுல 5000 ரூபாய் கமிஷன் எடுத்து 95,000 ரூபாய் மீதி இருக்கு. சரியா? ஏழு மேட்ச்க்கா? ஐயோ 7 மேட்ச் இல்ல, நேத்து விளையாட 1 மேட்சுக்கு. ஏங்க காபி எடுத்துக்கோங்க. அப்பா ஏய் என்னம்மா இது சர்க்கரையே இல்லாம இருக்கு? உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, உங்களுக்கு சுகர் 300 ஆயிடுச்சு தெரியுமா இல்லையா? அதனால தான் கம்மியா போட்டேன். அப்பா வணக்கம்ண்ணா. வா உட்காரு. பரவாயில்லண்ணா. இதுல 95,000 இருக்குண்ணே. விட்டல் பூச்சாரி கொடுத்தாருண்ணா. எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதே இந்த பணத்தை தொடும்போது தான் தெரியுது. அம்மா எம்மா மகாலட்சுமி தினமும் காலையில் எப்படியாவது என்கிட்ட வந்துருமா. என்ன அதிர்ஷ்டம்னா? இந்த ஐபிஎல் பெட்டிங் இருக்குல்ல, அதுல வந்தது. இந்த தோனியை நம்பினா 14 மேட்ச்ல 12 மேட்ச் நம்மள ஜெயிக்க வச்சிருவான்ப்பா. நேத்து ராத்திரி தோனி மேல கட்டினேன். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா காசும் நமக்கே வந்துருச்சு. அவனாலதான் நல்லா காசு கிடைக்குதுப்பா. முதல்ல இந்த கோலி மேல கட்டி 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 என் பணம் எல்லாம் மொத்தமா போச்சு. ஈ சாலா கப்பு நமது, ஈ சாலா கப்பு நமதுன்னு சொல்லி இங்க கப்பும் இல்ல, அந்த கப்புல காசும் இல்ல. நான் வரேன். இப்ப எங்க போற? ரமேஷ் வலை போட்டிருக்கானா, அதான் அவனுக்கு உதவலான்னு. ஓ சின்ன மீன், அப்ப நிறைய பிடிக்கணும். சரியா? நானும் அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய எடுத்துட்டு வா. போகும்போது கொடுத்துட்டு போ. சரியா? சரிங்கண்ணா, நான் கிளம்புறேன். போ போ. வணக்கம் கொஞ்சண்ணா. சாரி, குட் மார்னிங் மஞ்சண்ணா. அது தாத்தா ஒரு பாக்கெட் பிஸ்கெட். டேய் எனக்கு தான் கடைசி ஓவர்ல 8 ரன் கூட அடிக்க முடியல. நான் என்ன 2020 மாற்றி போட்டேன்ல, அதான் ரொம்ப லாபம். நீயும் பார்த்து ஒழுங்கா ஆடு. மஞ்சனா கொல்கட்டா மேல கட்டினீங்களா? ஆமாப்பா, நானும் அதுதான் ஜெயிக்கணும் கெஸ் பண்ணியிருந்தேன். டேய் ஸ்கூலுக்கு போங்கடா. டேய் வாடா, நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? டேய் சுமாருடா, இதெல்லாம் ஜெண்டர் நாலேஜ், அப்புறமா சொல்லித்தரேன். ராத்திரி மூர்த்தியும் கொல்கத்தா மேல தான் கட்டினான். நிறையவே காசு கிடைச்சது. ஆமா, நீயும் அவனை பார்த்து விளையாடு, நல்லா சம்பாதிக்கலாம். பணம் தாண்டா முக்கியம், வேற என்ன வேண்டி இருக்கு? ஒழுங்கா சுடுறா, இல்ல சரியா வேகாது. சுட்டுத்தர இருறா, சும்மா அவசரப்படாத. அதை விடு, காலையில அந்த 2 பேரும் ஐபிஎல்ல பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, புரிஞ்சுதா? நானும் ஐபிஎல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எந்த டீம் நினைக்கிறேனோ அந்த டீம் தான் ஜெயிக்குது. நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லைல்ல. டேய் அப்படி இல்லடா, நம்ம சின்ன பசங்கடா. இந்த வயசுல பெட்டிங் வைக்கிறதெல்லாம் தப்புடா. சும்மா இருடா, சூதுன்னு ஏன்டா சொல்ற? பார்ட் டைம் ஜாப் இருக்குல்ல, உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஆனாலும் என்னடா ஆனா?
உங்க அம்மா பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்க வீட்டை சரி பண்ணணும், உனக்கு சாப்பாடு போடணும், உனக்கு ஃபீஸ் கட்டணும். நீயும் கொஞ்சம் காசு கொடுத்தனா நல்லா இருக்கும்ல. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம தான்டா பண்ணணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஆனா விளையாட காசு? ஆமால, அதை வேற நான் யோசிக்கல. நான் ஒன்று சொல்லிட்டா, நீ கரெக்டாக ஐடியா தருவியா? என் கூட நிற்பியா? என் கெஸ் மிஸ்டே ஆகாது. என் பேர் மாதா. நான் யாருக்கு பார்க்க மாட்டேன் பேதா. ஐயா கால் சுட்டுருச்சே. ராசிக்கல் போட்டிருக்கேன், நான் தான் இன்னைக்கு ஜெயிப்பேன். எதுக்கும் இந்த மீடியேட்டர் ஒரு ஐடியா கேட்போம். வணக்கம் தோழர், இன்னைக்கு என்ன மெசேஜ்? முதல்ல என் கமிஷனை கொடு தோழர், ரெண்டாவது உனக்கு மெசேஜ். சொல்ல மறந்துட்டப்பா, ஆல்ரெடி உன் நம்பருக்கு பேடிஎம் பண்ணி விட்டேன் பாரு. வந்துருச்சு. யார் மேல கட்டணும்னு மெசேஜ் பண்றேன், ஆடி நல்லா ஜெயிச்சுக்கோ. சரி, மெசேஜ் பண்ணு. ஐயோ கடவுளே. ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா. சூப்பரு சூப்பரு. போடுறா 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 போடுறா. என்னம்மா சந்தோஷமா இருக்க? ஆமா, ஐபிஎல் பெட்டு கட்டி 20,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். இந்தா உனக்கு 500 ரூபாய், என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் மாமா. இனிமே ஜெயிச்சுட்டே இரு என் ராசா. என்ன மாமா நீ மட்டும் தனியா ஆடுற, நானும் கூட சேர்ந்து ஆடவா? வாவா என்ஜாய் பண்ணலாம். சுரேஷ், நேற்று நைட்டு மேட்ச் செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சுல்ல. இந்த ரிசர்வ் பண்ணிருக்கான்ல சின்ன பையன், டெல்லி டீம் சூப்பரா ஆடினா தெரியுமா? அமேசிங். அப்படியா ப்ரோ? டெல்லி மேல தான் பெட் கட்டினேன். 6 மேட்ச்ல கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு வரேன். 1.5 lakhs. சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ சார். ப்ராஜெக்ட் மேனேஜர் கால் பண்ணார் சார். உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணாராமா, நீங்க போனே அட்டெண்ட் பண்ணலையா? யோ, டீ பிரேக்ல என்னையா கால் பண்ணிட்டு? எனக்கு என்ன தெரியும் சார். நீ போய் வேலைய பாரு. ஓகே ப்ரோ. மச்சான் வாடா. ஆமா, நேத்து நீ மேட்ச் பாத்தியா? இல்ல சார், என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, நான் அதனால பார்க்கல. நைட்டு தூங்கிட்டோம் சார். என்னையா இந்த காலத்து பசங்க நீங்க? கிரிக்கெட்னு வாசிச்சா போதுமா? இல்ல சார், கிரிக்கெட் ஆட கத்துக்க யோக்கியது இல்ல. அட்லீஸ்ட் அதை பாக்குறதுக்காவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வேண்டாமா? சார் ப்ளீஸ் கம். நெட்வொர்க் எப்படி போகுது? இட்ஸ் வெரி குட் அண்ட் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் as per schedule. ஓகே கூல். என்ன பண்றது விஜய், அந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் டிலே ஆனாலும் வெயிட் பண்ண மாட்டாங்க. யா. ஸோ அது வேற நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் மேட்டர்ல. ஷூர் சார், நோ வரிஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய். அண்ணா டீங்கண்ணா. ப்ரோ, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இந்த சிகரெட்டுக்கும் இந்த டீக்கு இருக்கிற காம்பினேஷனே சுகம். ஒரு பஃப், ஒரு சிப்பு, மைண்ட் செம்ம ரிலாக்ஸ். அதை விட சிஸ்டத்தை பார்த்து பார்த்து மைண்ட் பிளாக்கு, கண்ணு கூட மங்கலாயிடுச்சு. உனக்கு ஆல்ரெடி 4 கண்ணு ஆயிடுச்சுடா. ஒரு தடவை 4 கண்ணு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது. இப்போ நீ உன் கண்ணில் பார்க்கறதெல்லாம் ஃபியூச்சர்ல ஃபாஸ்ட். உங்களுக்கும் ஒரு நாள் வரும். இந்த பாரு, ஆக்சுவலி உன் கண் ப்ராப்ளத்துக்கு காரணம் சிஸ்டம் இல்லை, அந்த ஹெச்ஆர் சஞ்சனா. அவளை குறுகுறுன்னு பார்த்ததுனால தான் உனக்கு கண்ணு போச்சு. கரெக்ட் ப்ரோ.
சரி இந்த வீக்கெண்ட் பிளான் என்ன? நான் பைக் ரைடிங் போறேன்ப்பா. டேய் மச்சி நீ வரல? நான் ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடி ஆயிட்டேன்டா. நான் எங்கேயும் வரப்போறதில்ல. என் ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு பக்கத்தில் இருக்க மாலுக்கு போய் மூவி லஞ்சுன்னு என்ஜாய் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஆனால் 4 மணிக்கு வீட்டில் வந்து உட்காந்தன்னா டபுள் டமாக்கா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் மேட்ச் போகும். அதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது எனக்கு. ஓ, காசுக்கு காசு, டைம் பாஸுக்கு டைம் பாஸ், அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ம் தம்பி எவ்வளோ ஆச்சுடா? 87ங்கண்ணா. இருப்பா, நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணு. சரி சரி. அது என்னன்னா எனக்கு தெரியும் எந்த பால்ல விக்கெட்டு ரன்னுன்னு எனக்கு கிளியரா தெரியும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா, இன்னைக்கு யார் மேல பெட் கட்ட போற? வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா கால்குலேட் பண்ணி எந்த டீம் எந்த பிளேயர்னு முடிவு பண்ணணும். ப்ரோ, இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதானா? ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி. பெட் கட்டி பார்த்தா தான் எல்லாம் தெரியும். இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் ஒன்றும் இல்லை. பிரதர், இது வெறும் டீ தம்மோட முடிச்சிருவேன்னு நினைச்சிடாத. நெக்ஸ்ட் வீக் பப்பு மை பார்ட்டி. சரி ப்ரோ, தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். ரைட் ப்ரோ. மச்சான் என்னடா செம்ம துட்டு கிடைக்கும் போல இருக்கு. என்னைக்காவது மேட்ச்சில் தோத்து பணம்லாம் போனாதான் இவனுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் டெம்பரரி மச்சான். லக்குங்கிறது பொண்ணு மாதிரி, எப்போ முதுகுல குத்துன்னு தெரியாது. விடு மச்சான், அவரே பப்பு கூப்பிட்டு போறாரு, ஓசியில் சரக்கு கிடைக்குது, அவ்வளோதான். ஓசி குடின்னு சொன்னா போதுமே, ஏன்னு வந்துருவியே. அட வா மச்சான். ஏய் சுரேஷா? ரமேஷா? சதீஷா? நரேஷ் தானே? தேங்க்யூ. கர்ணா, ஒரு சர்வே படி பசங்களுக்கு பொண்ணுங்க மேல ரொம்ப பொசசிவ்னஸ் டவுட்ஸ் நிறைய இருக்குமா. சோ உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா? நான் ஸ்ரீராமன் பக்தன்டி. ஒரே லவ் ஒரே வாழ்க்கை, ஜெய் ஸ்ரீராம். அது இல்லாம உன் மேல நம்பிக்கை இருக்கு. அது ஏன் அப்படி? உனக்கு நான் கிடைச்சதே பெருசு, இதுல ரமேஷ் சுரேஷ் எங்க இருந்து வருவாங்க? ஹலோ, இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டோ போட்டா எவ்வளவு லைக்ஸ் வரும் தெரியுமா? அப்படியா? பரவாயில்ல விடுமா. உனக்கு ஜெலஸா இருக்கா? கொஞ்சமா. சரி, சாக்லேட் சாப்பிடுறியா? வேண்டா, நீ சாப்பிடு. ஜெயா, மனுஷனுக்கு கேரக்டரை விட பணம் தானே பெருசு. ஏய், ஏன் அப்படி சொல்ற? பாத்துக்கிறேன், உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். நான் ராணி ஆயிட்டனா நீ எனக்கு புருஷனா இருப்பியா இல்ல வேலைக்காரனா இருப்பியா? இதுல என்ன உனக்கு விளையாட்டு? கர்ணா, பணம் மட்டும் எல்லாமே இல்ல, காதல் அதுக்கு மேல இருக்கிற விஷயம். பணம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கையா மாறி இருக்கக்கூடாது. நீ இன்னும் தியரியில தான் இருக்க, பிராக்டிக்கலா யோசி, அப்பதான் உனக்கு புரியும். சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ நிறைய சம்பாரிச்சு பெரிய பணக்காரனாய் என்ன நல்லா பாத்துப்பியா? கண்டிப்பா எல்லாம் நடக்கும். ஹலோ அண்ணா, நான் தான் கர்ணா. ஓ கர்ணா, சொல்லுப்பா. நானும் ஐபிஎல் விளையாடணும். ஓ சந்தோஷம்ப்பா, நல்லா விளையாடுப்பா. எனக்கு என் கமிஷன் பணம் 5% கொடுத்துருப்பா. அப்ப நானும் அதுல 500 ரூபா போட்டு விளையாடுறேனா? என்னது 500 ரூபாயா? உனக்கு அந்த 500 ரூபா மேல 1 ரூபா எச்சா போட்டு தரேன், சந்தோஷமா இரு. என்னன்னா? என்னடா தம்பி, 500 ரூபாயில ஒரு விளையாட்டா? நான் இதுதானா ஃபர்ஸ்ட் டைம், அதனால 500 ரூபா போட்டு லக் டெஸ்ட் பண்ணலாம்னா? நீ லக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சும்மா இல்லடா நாயே. சின்ன குழந்தைங்க கூட 2000 ரூபா 1000 ரூபாய்க்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நீ என்னடா 500 ரூபான்னு? என்னடா தம்பி, எனக்கு வேற கால் வர போது, நான் வைக்கிறேன் போ. அண்ணா நான் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிடுறேண்ணா. அக்கா அக்கா இங்கே பாரு, அண்ணா இங்கே பாரு, நல்லா பல்லன்னு மீன் வியாபாரம் எப்படி போகுது? வாங்கோ. ஏய் இந்தாப்பா உன் பணம். என்ன இன்னைக்கு என்ன மழை வரும் போல இருக்கு? ஏன்பா ஏன் அப்படி சொல்ற? இல்ல, எப்பயுமே நீ கேட்டா கூட கொடுக்க மாட்ட, இப்ப என்னவோ நீயே அதிசயமா கொடுக்குற. ஹலோ சித்ரா. சொல்லுமா. சாப்பிட்டியாமா? இல்ல, இன்னும் பண்ணலமா. ஒரு வீட்டுக்காரு? இப்பதான் அவர் வந்திருக்காரு. ஓ. அப்பா எப்படி இருக்காரு? என்ன சொல்றது, பயங்கர இருமல். முதல்ல சிகரெட்டை விட சொல்லு, எல்லாம் சரியாயிடும். அவர் எங்கம்மா கேட்க போறாரு? விட மாட்டாருன்னா விடு, நீ தான் சொல்லணுமா? ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணு, சென்டிமெண்டா பேசுமா. ஐயோ வீடு. அவரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே சொல்றோம், அப்புறம் என்னமா? அவருக்கு எங்க புரிஞ்சுக்கிறாரு? ரூம்ல தூங்கிட்டு இருக்கா.
சொல்லுமா. ஐயோ அதுக்குள்ள தூங்கிட்டியே. ஹலோ, ஒரு நிமிஷம் நான் திரும்ப கூப்பிடுறேன். செல்லாம் செல்லாம் பாரு பாரு. இல்லடா இல்லடா இல்ல 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 பாரு செல்லம், பாரு பாரு பாரு. இது டெல்லி, இது சென்னை. ஏதாவது ஒன்று தொடு 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 தொடு. எப்பா தெய்வமே, எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான். மொத்தம் 6 மேட்ச், ஒன்று மேலே ஒன்றுன்னு ஜெயிக்க வச்சுட்டீங்க. தேங்க்யூ. ஒரு மாலை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு, ஒரு குவார்டர் எக்ஸ்ட்ரா எனக்கு. கடைசியாக ஒரு நல்ல முடிவாக நான் எடுத்திருக்கேன். பெங்களூர் என்னோட ஃபேவரட் டீம். ஜெயிச்ச மொத்த காசையும் பெங்களூர் மேலே போட போகிறேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என் ராசிக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போதுன்னு போட்டிருக்கு. எப்பப்பா போற ஸ்கூலுக்கு? அம்மா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போறோமா? சரியா பூட்டிட்டு சாவியை மங்களாட்ட கொடுத்துட்டு போவோம். சரியா? வரேன்ப்பா. என்னப்பா மாத்திரை போட்ட டைம் ஆயிடுச்சு சொன்னல, ஞாபகப்படுத்தலையா நீ? அதான் நல்லா இருக்குப்பா. ஓ, நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்கு. அப்புறம் எங்கேயா சோகம் இருக்கு? கண்டிப்பா யுவர் ஆனர். இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா சக்கரை நோய் வர்றது சகஜம் தானே? ஓ, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குப்பா. ஒரு பிரேக் விட்டுறலாமா? யுவர் ஆனர், இந்த பூமியில சேர்க்க சரியில்லாம வீணா போன இத்தவனோட கதை ஒன்று இருக்கு, அதை சொல்லட்டுமா? இன்னொன்னா? ஹெப்பால் நாராயணதாஸ் எழுதின ஹரி கதை தான் அது. இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரியான கதை அது. இது சிரிக்க மட்டும்தான், யார் மனசையும் நோகடிக்க. டைம் வேஸ்ட் பண்ணாம சொல்லுப்பா. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஸ்ரீமன் நாரத முனிவர் உலக மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க பூலோகம் வந்தார். அவங்களுடைய வாழ்க்கை முறையை அலசி ஆராய்ஞ்சார். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மா ஆத்தான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நாரத முனிவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த சவுண்டு பொல்யூஷனை பார்க்கும்போது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனே எவ்வளவோ பரவாயில்லன்னு முடிவு பண்ணி இந்த பிரச்சனையை கடவுள்கிட்டே கம்ப்ளைண்டா கொண்டு போனார். இந்த பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்த கடவுளே கடுப்பாகி, மிஸ்டர் நாரதர் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர் கையில் இருந்த சக்கரத்தை கொடுத்து, பூலோகத்துல கெட்ட வார்த்தை பேசுறவங்க மேல இந்த சக்கரம் பாயட்டும்னு சொன்னாரு. கெட்ட வார்த்தை பேசி ஹெட்டை கொடுக்கறவங்க ஹெட்டு கட்டாகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு. கட் பண்ணா நாரத முனிவர் பூலோகத்துல என்ட்ரி ஆகுறாரு. அங்க ஒரு புருஷன் பொண்டாட்டிய அம்மா ஆத்தான்னு திட்டிட்டு இருந்தாரு. சக்கரத்தை விட்டாரு. அந்த புருஷனோட தலை டமார். கட் பண்ணா அடுத்த ரோட்ல நாரதர் என்ட்ரி. இங்க ஒரு பணப்பிரச்சனை. கடன் கொடுத்தவனும் வாங்கினவனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பணம் கொடுத்தவன் வாங்கினவனை அம்மா அக்கா ஆத்தான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுறான். இத பார்த்த நாரதர் சக்கரத்தை விடுறாரு. கடன் கொடுத்தவன் தலை டமார். கடன் கொடுத்தவன் செத்த குசியில வாங்கினவன் செத்தாண்டான்னு சொல்ல, சக்கரம் இந்த பக்கம் வந்து இவன் தலையும் டமார். ஆக டபுள் மர்டர். 2 பேரை வேட்டையாடிட்டோம்னு அந்த குசியில நாரதர் அந்த இடத்த கடந்து வர, ஒரு குடிகாரன் என்ன சரக்கு விலை எவ்வளவு ஏறி போச்சுன்னு சொல்லி சிஎம்ஐயே வாய்க்கு வந்தபடி திட்டான். நாரதர் பார்த்தாரு, விட்டாரு சக்கரத்தை. சக்கரம் குடிகாரன் நோக்கி போகுது போகுது போகுது. குடிகாரன் ஓவர் டைட்ல இருக்கான். அவன் கழுத்தை குறிபாத்து சக்கரம் வருது வருது வருது. பக்கத்துல வரும்போது போதையில கீழே விழுந்துட்டான். சக்கரம் மிஸ் ஆகி போயிடுச்சு. நாரதருக்கு வந்ததே கோபம். எக்ஸைட்மெண்ட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சக்கரம் திரும்பி வந்தது. நாரதர் தலையும் டமார். டமார். சைலன்ஸ். நான் ஒன்று சொல்லட்டுமாயா? இந்த வக்கீல் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் பஜனம் பாடு. சண்டே டியூட்டி முடிஞ்சதும் அதான் வேலை வரானார். டேய் டேய், அது எங்க குலத்தொழில். உண்மையாவாடா? ஒரு பிரேக் சொல்லு அர்ஜுன்.
50, 100, 150, 200, 250, 300, 350, இவரை எண்ணி 400, முடிக்கும் சாயங்காலம் ஆயிரும் போலயே. 450, 450. யோ தாத்தா, நீ எத்தனை வாட்டி எண்ணினாலும் 500 ரூபா தான் இருக்கும். 450 ஆகாது. சரியா எண்ணி பார்த்து வாங்கணும் தம்பி. 490, 500 சரியா இருக்குப்பா. இந்தாப்பா புடியும் 500 ரூபாய. நல்லா இருக்குது தாத்தா. இந்த நோட்டு பேன் ஆகுற டைம்ல இவ்ளோ சில்லறை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். நாங்க உனக்கு எவ்வளோ நல்லது பண்றோம். நீ கமிஷன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எங்க தகுதிக்கு அந்த வத்தல் பாக்கெட் கூட தர மாட்டியா? உண்டியல உடச்சு எடுத்த காசுடா, எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்ல? ஏய் என் பேரு மாஜா, நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேஜா, நம்ம தான் ஜெயிப்போம்டா. எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அடி பின்னிடுவாங்கடா, அவ்வளவுதான். டேய், நல்ல விஷயத்த பத்தி பேசும்போது இப்படி நெகட்டிவா பேசாதன்னு ஏதோ ஒரு ஆனந்த சொல். யாரு நித்யானந்தா சொன்னதா? தூ தயானந்தா. என்னடா மாடா? ஹாய் முத்துறண்ணே. என்னடா ஓவரா பேசுற? கொழுப்பா? மூர்த்தி அண்ணன், இவ்வளோ நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு சாவே இல்லைண்ணா. ஏய் என்னடா உளறிட்டு இருக்க? அண்ணனுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, நம்ம என்ன கேட்டாலும் செய்வாருடா அண்ணன். ஏன் அப்படி சொன்னா? ஆமாண்ணா. சரி என்னடா வேணும் சொல்லு. அண்ணா டைரக்டா மேட்ருக்கு வரேன். ஐபிஎல் பெட்டு சென்னை மேல கட்டுறேன், இந்தாங்க 500 ரூபா. 500? ம், வந்தலட்சுமியை விடக்கூடாது. சரி நான் அண்ணா வச்சுக்கிறேன். நாளைக்கு 500 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்துடணும். என்ன? சென்னை ஜெயிச்சிரும்ல? ஆளும் பார்க்க பயங்கரமா தான் இருக்க. தேங்க்ஸ். ஆ வத்தல் எடுத்துக்கோ, மேடம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. முனீஸ்வர கோயில்ல போய் வேண்டிட்டோம், இப்ப தரமா மேட்ச் பார்க்கலாம்டா. ஏ 6டா. மூடிட்டு மேட்ச பாடுறா. நான் தான் சொன்னேன்ல இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. என் பேரு மாதா, நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா. மாடா, மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு? நான் தானே கெஸ் பண்ணேன், எனக்கு தான் கொடுப்பாங்க. டேய் நேத்துள்ள மேட்ச்ல ஜெயிச்சிட்டீங்க போல. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மூத்துறானா. சாரி மூர்த்தி அண்ணா. ரொம்ப விவரமான பசங்க தான் நீங்க. தேங்க்யூ. 100 200 வேணாண்ணா, நாங்க ஜெயிச்ச காசு 1000 ரூபாய்ல நீங்களே வச்சுக்கோங்க, இன்னைக்கு பெட் கட்டுறோம். ஜெயிச்ச காசுல பிரியாணி கிரியாணி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டானே. என்னடா யோசிக்கிற? ஏன் டல்லா இருக்க? என்னன்னே தெரியல, நம்ம ஜெயிச்ச சந்தோஷத்துல எனக்கு ஆனந்த கண்ணீரா வருது. சரிண்ணா, சாயந்தரம் காயின் பாக்ஸ்ல இருந்து ஃபோன் போடுறேன், அப்புறம் புது நம்பர்ல இருந்து ஃபோன் போடுறேன்னு எடுக்காம இருந்தாதீங்க. டேய், அண்ணன் கண்டிப்பா எடுப்பாரு. ஏன்டா இப்படி சொல்ற? டேய், நம்ம சுமதி அக்கா மாலா அக்கா அந்த காயின் பாக்ஸ்ல இருந்து தானே உங்களுக்கு கால் பண்றாங்க. நமக்காக இல்லைனாலும் அந்த அக்காக்காக கண்டிப்பா எடுப்பாரு, அதுதானேண்ணா? சரி விடுறா, இங்க வா. ஃபோன் பண்ற மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது. போங்க. 2 ஐஸ்கிரீம் தேரும், போதும் போதும். மாடா, இன்னைக்கு வின் பண்ணிடுவோம்ல. காலையில யார் மூஞ்சில முழிச்ச? நேத்து ஐசு முகத்துல. இன்னைக்கு காலையில் நீ தானே நிலப்புன, உன் மகள் தான் முடிச்சேன். என் மூஞ்சில முழிச்சிட்டானா? டேய், நரி மூஞ்சில முழிச்சனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், வா போலாம். இன்னில இருந்து எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தா ஓ கார்டு கொடு. என்னப்பா இன்னைக்கு ஒரே வெயிலா இருக்கு. அண்ணா 50,000 ரூபாய் இருக்குண்ணா. சரியா இருக்குப்பா. அண்ணா இன்னைக்கு யார்ண்ணா மேட்ச் விளையாடுறாங்க? பெங்களூரு கொல்கட்டாவும். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கால் பண்ணு. விட்டலண்ணா, ஒரு ஹெல்ப்பு. என்ன? இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நீ ஏன் முடிவு பண்ணி ஜெயிக்கிறதா தோக்கிறதான்னு பார்த்துக்கணும். நீ நல்லதா கேட்டதா? ஓ, யார் மேல பெட் கட்டலாம்?
கேகேஆரா பெங்களூரா? ஐயோ, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கா? சரி, யார் மேலே கட்டலான்னு ஜெயா கிட்ட கேட்போம். ஹலோ ஹலோ, என்னப்பா ஸ்ரீராமா? என்ன ஸ்ரீராமனா? ம் நீ மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீ? நான் சாப்பிட்டேன். அது ஐபிஎல்ல உனக்கு கொல்கத்தா பிடிக்குமா பெங்களூர் பிடிக்குமா? உண்மையை சொல்லட்டா, எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது, புரியுதா? சரிம்மா, இரு, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. இது என்ன, இவளுக்கும் கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியலன்றா. என்ன பண்றது? கொல்கத்தா மேல கட்டுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அண்ணா, பெங்களூருக்கு இன்னைக்கு டூ ஆர் டை மேட்ச் தானே? பெங்களூர் தான் ஜெயிக்கும். நான் பெங்களூர் மேலே கட்டுறேண்ணா. அவ்வளோதானே, டன். அண்ணா எங்கடா இருக்க கர்ணா? இன்னைக்கு உன்னை நான் பார்க்கவே இல்லையே. அண்ணா, வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. பசங்களும் வீட்டுக்கு அனுப்பவா? இல்லை வேணாண்ணா, நாளைக்கு காலைல நானே வரேண்ணா. பணம் பத்திரமா இருக்கு, நான் பார்த்துக்கிறேண்ணா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா, இன்னைக்கு வேற அமாவாசை, பார்த்துக்கோ. அண்ணா, இன்னைக்கு யார் மேலே பெட் கட்டினீங்க? எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து டைமே சரியில்லை, அதனால யார் மேலேயுமே கட்டல. நீ தூங்கு. ஆண்ணா, குட் நைட். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நமக்கு தான் ஜாக் போட்டுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். கண்ணு பட்டுச்சுன்னா திருஷ்டி விழுந்துரும். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், 3ஆ பிரிச்சு பெட் கட்டி ஆடிடும். ஹலோ, ஆர்சி மேல ஆடுறேன், 30,000 ரூபா கட்டுறேன். ஹலோ, எங்கடா இருக்க தம்பி? ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கேன்டா. பெங்களூர் ஆடுதுல இன்னைக்கு? ஆடுது. அப்ப நான் சொல்றத கேட்டு ஆடு. என்ன டே தம்பி, யார் மேல கட்டுற? நீ? நான் பெங்களூர் மேல. நான் ஆப்போசிட். இப்ப கட்டலாமா? எவ்வளவு அமௌண்ட் கட்டறன்னு பார்த்து சொல்றா. யோசிச்சு சொல்லுப்பா. அப்புறம் பொண்டாட்டி எப்படி இருக்கு? ஓடிட்டு போனவை. நான் கேட்டேன்னு சொல்லுப்பா. போடா. ஆடுங்கடா ஆடுங்கடா, ஏதாவது நல்லா ஆடி தொலைங்கடா. ஏண்டா குழந்தைகிட்ட பேட்டை கொடுத்தா கூட நல்லா ஆடுமேடா. ஒருத்தன் உள்ள வரான், ஒருத்தன் வெளில போறான். என்னடா ஐபிஎல் மேட்ச் இது? ரேஷன் கார்டை எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு களியா வாங்கி தின்னுங்கடா. ஐயா கடவுளே, உன் உண்மையான பக்தனை இப்படியா மாத்திட்டியாடா? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. ஏதாவது ஒரு மேஜிக் செஞ்சு கிளைமேட்டை மழையாவது பெஞ்சு மேட்சை டிராப் பண்ணுடா கடவுளே. கஷ்டப்பட்டு 6 மேட்ச் ஜெயிச்சிருந்த கடவுளே, இப்படி ஒரே மேட்ச்ல எல்லாத்தையும் போக வச்சிட்டியா? ஆர்சிபி ஜெயிக்குன்னு சொல்லிட்டு அந்த குள்ள பைய தப்பான மெசேஜ் கொடுத்துட்டான்டா. அவனை இன்னைக்கு கொன்னு புதைச்சனடா. ஹலோ, என்ன ஹலோ, கருணா? சும்மா தான் கூப்பிட்டேன். எதுக்குடா அழுவுற? நான் சரியில்லை ஜெயா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓனரோட கலெக்ஷன் காசு எல்லாத்தையும் ஐபிஎல் மேட்ச் விளையாடி தோத்துட்டோம்ப்பா. ஓனருக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாருப்பா. நான் என்ன பண்றது ஜெயா? எனக்கு லக்கே இல்லை ஜெயா. நான் ஒன்று நினைச்சு பண்றேன், அது ஒன்று நடக்குது. நான் என்ன பண்றது? எதுக்கு அழுவுற? கவலைப்படாதடா, அமைதியா இரு. சத்தியமா இந்த உலகத்துல கடவுளே இல்லை.
நம்ம பண்ண தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு சொல்லு? நான் உன் கூட இருக்கேன்ல, ஏதாச்சும் பண்ணலாம். வெயிட் பண்ணு. ₹1 கூட கிடைக்கல. கையில ₹1 கூட காசு இல்லையே. ஆட்டோ. ஹலோ அண்ணா, ஆபீஸ்ல தான் இருக்கீங்களா? இது டெல்லி, இது சென்னை. ஓ டெல்லி, ஓகே, தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா இப்போ வந்துருவாங்க. ஏய் சீக்கிரமா வந்து பாப்பாவை பாரு. சித்ரா சீக்கிரம் வா, தங்கத்தை பார்த்துக்கோ. சபாஸ். ஹைதராபாத் கல்கட்டா ரெண்டுல ஒன்று தொடுப்பா, தொடு. இது மும்பை. வெரி குட். இது பஞ்சாப். இது ஹைதராபாத். ரமேஷ் சொல்லுங்க ப்ரோ. ப்ராஜெக்ட் என்னாச்சு ப்ரோ? டீம் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. மேனேஜர் செம்ம கோவத்தில் இருக்காரு. நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ரோ. சரி, நாளைக்கு அதெல்லாம் பார்த்துடலாம். நாளைக்கு மார்னிங் டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. இல்லை, அதை நீங்கள் இன்னைக்கே பார்த்துட்டிங்கன்னா. எனக்கு மூடு சரியில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். எனி ப்ராப்ளம் ப்ரோ? நத்திங். என்னன்னா ஐபிஎல்ல கண்டினியூஸா 7 மேட்ச் தோத்துட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லா மேட்சும் தொடர்ந்து ஒரே மாதிரி தோக்குறாங்க. இவங்க ஆடுறத பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. எல்லா மேட்சும் ஃபிக்ஸிங். ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல். தைரியம் இருந்தா தானே வந்து ஆடி பார்ப்பான். என்ன யோசிக்கிற? நத்திங் ப்ரோ. குட் மார்னிங் சார். நேற்று மேட்ச் பார்த்தீங்களா சார்? ஆர்சிபியை போட்டு மும்பை போலன்னு பொழந்துட்டானுங்க சார். என்ன மேட்ச் சார் அது? அப்போ என்ன சார் நீங்க பார்க்கலையா? ஓடா கிரிக்கெட்டான் கிரிக்கெட். இவர் பெருசா கமெண்ட் பண்ண வந்துட்டாரு. உனக்கு வேலை வேணுமா இல்லை வேண்டாமா? வேணும் சார். ஓ சாரி சார். பெங்களூர் தோத்துருச்சுன்னு நானே செம காண்டில் இருக்கேன். இவன் வேற அது இதுன்னு வெறுப்பேத்துறான். இவன் யாரா? அவன் கிறுக்கனா இருக்கான். மேட்ச் பார்க்கலன்னா பாருன்றான். இப்ப பார்த்துட்டு வந்தா ஏன்டா பார்க்கறன்னு என்னையே கேட்கறான். எவ்வளோ நேரம்டா? பணம் இல்லை, மொபைல் வேற ஹேங் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. விடுங்க ப்ரோ, நான் கொடுத்துறேன். என்கிட்ட இருக்கு. ஹலோ விஜய், அமௌண்ட் என்னாச்சு? டெபாசிட் அமௌண்ட் முடிஞ்சிருச்சு. அது மார்னிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார். கிரெடிட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இன்னைக்கு ஆடுறியா என்ன? ஆமாம் சார், கண்டிப்பாக ஆடுறேன். விட்டதை பிடிக்கணும்ல. ஈவினிங் நான் கால் பண்ணுறேன் சார். சரி, ஓகே. போகலாம். போகலாம் ப்ரோ. ப்ரோ, பப்பு கூட்டின்னு போயிட்டு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. போகலாம், அடுத்த வாரம். சரி.
மாடா மாடா யாருடா? நான் தான்டா ராகுல். என் மேக்ஸ் புக் உள்ள இருக்கு, எடுத்துதாடா. போடா டேய். எழுந்து வாடா. ஏன்டா என்ன எழுப்புற? டேய், நடுராத்திரியில நல்லா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. என்னாச்சு? பெங்களூர் மேலே பெட் கட்டாதேன்னு சொன்னேன். இப்போ என்ன தூக்கம் வர மாட்டேங்குதுடா. எனக்கு வருது. டேய் எந்திரா, பயமா இருக்குடா எனக்கு. நாளைக்கு வர எங்கள் அம்மா வந்துடுவாங்க. உண்டியில் நாளைக்கு காசு இல்லாத மட்டும் தெரிஞ்சா நாளைக்கு மரத்தில் கட்டி போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. உன்னை பார்க்கும் போதே பாவமா இருக்குடா. என் பேரு மாதா. நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா. என்ன வேணா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? உங்க அப்பா கிட்ட என்ன காசு கேட்குறியா? தூ, எங்க அப்பனே அங்க இங்க பிச்சை எடுத்து கட்டிங் அடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. நிறைய தடவை அவரே என்கிட்ட தான் காசு கேட்பாரு. என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்தா டிப்ஸ் கொடுப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே காசு கொடுப்பேன். ஆனா என்ன பண்றது, நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, கை கொடு. காலையில தாத்தா கடை திறந்த உடனே அதே மாதிரி உண்டியல் வாங்கி மண்ணை கொட்டி அதே இடத்துல வச்சிரு. உங்க அம்மா என்ன அதுல மண் இருக்கா காசு இருக்கான்னு பார்க்க போறாங்களா என்ன? சொல்லு. இல்லடா. காலையில காய்ச்சல் வந்த மாதிரி நடி. நான் சொன்னதை முதல்ல செய். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். எப்பா நல்ல பிளான். ராகுல், ராகுல், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல? ஏண்டா இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஏய் எழுந்துரு. விடுமா? ஐயோ, ஏய் என்னாச்சு? உடம்பு இப்படி கொதிக்குது? எத்தனை தடவை சொல்றது வெயில்ல போய் விளையாடாதுன்னு? என் வார்த்தையே நீ கேட்க மாட்டேன். எந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போலாம். நல்ல காய்ச்சலா இருக்கேம்மா. எப்ப இருந்து? காலையில இருந்து டாக்டர். நேத்து தான் மழையில நனைஞ்சானா? இல்ல டாக்டர். அப்புறம் ஏன் இவனுக்கு இப்படி ஆச்சு? சரி, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சில மருந்து எழுதி தரேன், அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓகே? சரி டாக்டர். எல்லாம் சரியாயிடும்மா. தம்பி, ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன உனக்கு திடீர்னு காய்ச்சல்? ஒரு நிமிஷம்டா தம்பி. சொல்றா. யார் மேல ஆடுற? நான் தேவையில்லாம இந்த கோழி மேல கட்டி சூசைடு தான் பண்ணும் போல. ஏன்? பின்ன என்ன 3000 ரூபாய் போச்சு. சரி, இன்னைக்கு நீ யார் மேல கட்டுறன்னு சொல்லு, நான் அதுக்கு ஆப்போசிட் கட்டுறேன். சரி, பேஷண்ட் இருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் வெயிட் பண்றேன். ஐபிஎல் ப்ராப்ளமா சார்? ஆமாப்பா, எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் சார். ஓஹோ, அப்ப இது அந்த இந்த ஜுரம் இல்ல, ஐபிஎல் ஜுரம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது யாரையுமே விட்டு வைக்கல. டாக்டர், மாத்திரை சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குமா? இது 3 வேளை 3 நேரம் பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்படியே விட்டாதான் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம். பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். டேய், இந்த ஃபோன் நம்பர் சொல்லு. வா சார். நம்பர் 9844242135. டேய், ரிங்க போது பேசுறியா? நீயே பேசுறா. டேய், உங்களுக்கு நடுவுல நான் எதுக்குடா? நீ பெட்டிங் கட்டுறதுல எனக்கு என்னடா கிடைக்க போகுது? என் பேரு மாதா. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் பேதா. ஹலோ. ஹலோ அண்ணா, நான் தானே ராகுல். என்ன ராகுல், நேற்றுக்குள்ளே மேட்ச் தோற்று போயிட்டீங்க? அதெல்லாம் இல்லைண்ணா, நாளைக்கு காசு கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஒரு மேட்ச் விளாடுறேனே. அடடடா, பாடுறா. நாளைக்கு நீ கொடுக்குறக்கு என்னடா கேரண்டி? இப்போ வந்தனா அவ்வளோதான். ஒழுங்கா போன விடா. கத்துறாரா, நீயே பேசு. டேய், வேணாம், காலை கட் பண்ணு. சரி வா. டேய் ராகுல், இப்போ என்னடா பண்றது? இன்னைக்கு எப்படியோ வேண்டே ஆகணும். என்ன யோசிக்க விடு. இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முடிச்ச? கண்டிப்பா உன் முகத்துல இல்ல. என் மூஞ்சியவே குறை சொல்றியா? சரி விடு. நீ போற வேகத்தை பார்த்தா நீ காசை ரெடி பண்ணி நம்ம மேட்ச்ல பெட் கட்டி கண்டிப்பா வின் பண்ணிடுவோம்டா. கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிப்போம், வாடா. கர்ணா, இந்த இதை வச்சுக்கோ. என்ன இது? எங்க அம்மாவோட ஞாபகமா இருக்கிறது இது ஒண்ணுதான். எங்க அம்மா என் கூட இல்லைனாலும் நீ என் கூட இருக்கிறல்ல,
நீ கஷ்டப்படுற போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தா எப்படி? உனக்கு ஓகேனா இதை வச்சு உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. முதல்ல நீ போய் இதை வித்து உங்க பாஸ்க்கு காசு செட்டில் பண்ண. இதை வித்தா உனக்கு காசு கம்மியா தான் கிடைக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீ வித்துடு. உன் ப்ராப்ளத்துல இருந்து நீ முதல்ல வெளியே வா. சாரி ஜெயா. ஹலோ அண்ணா, வீட்டில் இருக்கீங்களா? நான் வீட்டில் இல்லாமல் எங்கடா போகிறேன்? வீட்டில் தான் இருக்கேன். என்ன? சரி அண்ணா, வரேன். இவள கொஞ்சம் காஃபி குடுறே. ஏங்க சும்மா காப்பி குடிச்சிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு சுகர் லெவல் 350 ஆச்சு. எவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ணுறது? இந்த உடம்பு நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குதேடி. இப்படி போனால் ஓனர் வீடு, இப்படி போனால் விட்டல் வீடு. என்ன பண்ணலாம்? ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ரொம்ப சகஜம். தோக்கும் போது ஜெயிக்க மாட்டோமா? அண்ணா, எங்க அத்தை தத்தரி ஏதாவது கதை சொல்லிட்டே இருப்பியாடா? இல்லைண்ணா. போன மாதம் உங்கள் பாட்டி, அதுக்கு முன்னாடி உங்கள் மாமா, இப்போ உங்கள் அத்தையாடா? உன் மொத்த ஃபேமிலியும் சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டியாடா? நல்லா இருக்கே, நல்ல கதை சொல்கிறடா. எவனா அது உப்புமா டைரக்டர் பார்த்து உன் கதையை சொல்லு. வீடே சுடுகாடுன்னு டைட்டில் வச்சு படம் எடுத்தாலும் உருப்படும். என்னையே விபூதி அடிக்க பார்க்குறியா? இல்லைண்ணா, சத்தியமா. டேய் தம்பி, வாழ்க்கையில் பொய் சொல்லலாம், பொய்யே வாழ்க்கையாயிருக்கூடாது. ஆட்டோ கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேண்ணா. அது இங்கே இருக்கட்டும். அசலும் வட்டியும் கொடுத்துட்டு எடுத்துக்க. கிளம்பு. டேய் போடா, சொல்லிட்டு இருக்கலடா, கிளம்புடா. டேய் கிளம்புடா. டேய் தம்பி, அண்ணா உனக்கு என்ன வேணும்? ஃபைனான்ஸ் வேணும் சொல்லியிருந்தில்ல, கொண்டா. என்ன மாடல்ரா? டாக்குமெண்ட்ஸில் இருக்கு பாருங்கண்ணா. 2017 கடைசி மாடல்ண்ணா. இரு பார்க்குறேன். ஹலோ தோழர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன மெசேஜ்? இன்னைக்கு சென்னை மேலே கட்டு. ஏன் கமிஷனு? இருப்பா, பேடிஎம் பண்ணி விடுறேன். முதல்ல பண்ணு. இவன் பேச்சை கேட்டு தோத்து போனதெல்லாம் போதும். இனிமேல் இவன் சொல்றதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நம்ம கட்டணும். அப்பதான் ஜெயிப்போம். சென்னை தானே ஆடுது. கேகேஆர் மேல கட்டுறேன். 50,000 ரூபா ஒரே பந்தயம். This song is dedicated to all IPL betting brothers lovers. கடவுளே, உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன்னு இப்படி என்ன பழி வாங்கிட்டியே. உன்னை நான் என்ன பண்றது? என்ன மாதிரி ஏழை பாளைக்கு நீ இப்படிதான் அவளுக்கு கருணை காட்டுவியா? தோழர், சென்னை ஜெயிச்சிருச்சுல்ல? நான் மெசேஜ் செக் பண்ணேன், இன்னும் பேமெண்ட்டே வரலையே. என்னப்பா, பணம் இந்த அக்கௌண்ட்டுக்கு வரலையா? வரல தோழர். பணம் என்ன ஏடிஎம் வரலையாப்பா? செருப்பு கட்டி அடிப்பட்டா உன நாயா. தோழர் என்னாச்சு தோழர்? நீ கொடுத்த மெசேஜுக்கு நான் ஆப்போசிட்டா அண்ணன்டா. வைடா போன மயிரு. தோழர் கம்நாட்டி பயல. என்ன சொல்றீங்க தோழர்? தோழர் ஏ மாமா, இன்னைக்கு என்ன ஜெயிச்சிட்டியா? மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. பெட்ல தோத்துட்டியா? 100 ரூபாய் கொடுமாமா. 1 ரூபாய் கையில மந்திரிச்சு கொடுத்தனா நீ தான் எப்பயும் ஜெயிப்ப. சரியா மாமா? அவுட்டா?
சித்ரா இப்படி வா ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ப்ளீஸ். இந்தாங்க உங்க ஃபேவரட் ரைஸ், லெமன் ரைஸ் நான் பண்ணது. எனக்கு வயிறு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம். ஓகே, நான் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு மறந்துட்டீங்களா? என்ன என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லை சும்மா இரு. எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. வெட்டிங் ஆனிவர்சரியை கூட மறந்துட்டு அவ்வளோ டென்ஷனா உங்களுக்கு? அட்லீஸ்ட் பாப்பா கிட்டயாச்சும் கொஞ்சம் பேசிட்டு போலாம்ல. This song is dedicated to all IPL betting brothers lovers. அண்ணா இல்லை 25,000 ரூபாய் இருக்கு. எந்த டைம்னு ஃபோனில் சொல்கிறேன். காலையில் 9 மணிக்குள்ளே எனக்கு காசு வேணும்ண்ணா. நாளைக்கு பார்த்துக்கலாம். டேய் இவ்ளோ காசு உனக்கு எப்படிடா கிடைச்சது? அதை விட்றா, உனக்கு எந்த டீம் மேலே பெட் கிடைக்குதுன்னு சொல்லு. ஐடியா சொல்றேன்டா. இந்த கப்பு நம்மளுது, பிரியாணி கிடைக்கும்ல. வாங்கி தரேன்டா. அசலெல்லாம் வீட்டில் வச்சிடலாம், லாபம் பூரா செலவு பண்ணலாம். எங்கள் அம்மா வீட்டை சரி பண்ண சேர்த்து வச்ச காசு இது. அவங்க பார்க்கறதுக்குள்ளே திருப்பி வச்சிடணும் நம்ம. டூ வா. மாடா டெல்லி ஜெயிச்சிடலடா. பக்கா. பிரீத்தி இன்னைக்கு டவுசர் போட்டு வந்திருக்கா. நம்ம கெஸ் டெல்லி ஜெயிப்பா பாரு கில்லி. நம்ம தாண்டா ஜெயிப்போம். ஏ கிறுக்கு பயல, பரீட்சை வருது, படிக்கிறத விட்டுட்டு என்னடா டிவி பார்த்துனுங்கிற? அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குல்ல, அதான் கமெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது என்னமோ கம்பைன் ஸ்டடி. நீங்க படிக்கிற சத்தமே கேட்கல, டிவி பார்க்கறது தான் கேக்குது. நீ மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு சீரியல் பார்க்கறல்ல, அது மாதிரி தான். கண்ணு டிவி மேல இருக்கும், மனசு புக்கு மேல இருக்கும். நீ கெட்டு போறது இல்லாம அவனையும் சேர்த்து கெடுக்காத. இரு, அப்பா வரட்டும் சொல்லித்தரேன். படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்றியா? நிறுத்து. நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். பாக்குறேன். வாடா, டெல்லி ஜெயிச்சிடலடா. பக்கா. ஐயோ, என்னடா இப்படி ஆயிருச்சு? மாடா டெல்லி. பஞ்சாப் தான் கில்லி. ஐயோ ராகுல், எக்ஸாம் எப்படி எழுதுன?
எழுதியிருக்கேன் ஐஷு. என்ன ஆகும் தான் தெரில. எதுக்கு? ஐஷு என்ன கேட்க மாட்டியா? சரி நீயே சொல்லு. ஐஷு ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து மாஸ்டர் 5 மார்க் எக்ஸ்ட்ராவா போட்டாரு. நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்படியா? ஐயோ ஐயோ மூத்திரம்டா. பாய் ராகுல். பாய். எனக்கு சொல்ல மாட்டியா? போயிட்டு வரேன். ஏன்டா நேற்று பெட் கட்டல? நீங்கள் பெட் கட்டலைன்னா நீங்கள் விளையாடாதனால எனக்கு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாமல் போச்சுடா. இன்னைக்கு பெட் கட்டுறியா? அண்ணா ஒரு பேமெண்ட்டுக்காக வெயிட்டிங். செக் பவுன்ஸ் ஆயிருச்சுண்ணா. ஓ அதனால தான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டோம். நோட்டு பேன் பண்ணனால தானே இவ்வளோ பிரச்சனையும். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு. அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு நிறைய படிக்கணும். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா நான் படிச்சு பெரிய ஆளாயிருவேன். வரோம். ஏ தம்பி சொல்லுங்கண்ணா. பணத்தை நாளைக்கு கூட பரவாயில்ல, இன்னைக்கு விளையாடு. கடனாவா? எவ்வளோ பெட் கட்டுற? டேய் நல்ல சான்ஸ். விட்ட பணத்தெல்லாம் ஒரே மேட்ச்ல ஒண்ணா எடுத்துடலாம். 10 20 அண்ணா 52,000 ரூபாய்க்கு விளையாடுறேன். சரி எந்த டீமோட கட்டுற? சென்னை மேலே கட்டலாம்டா. சாக்ஷி ஸ்டேடியம் வந்தா டோனிக்கே லக்குடா. சென்னை தான்டா ஜெயிக்கும். டேய் நாம அவங்களுக்கு தண்ணியே தர மாட்டோம். இதுல அவங்களுக்கு பெட் கட்டணுமா? நோவே சான்ஸே இல்லை. என் பேரு மாதா. நான் அப்பப்பா காட்டுவேன் பேதா. அண்ணா சென்னை ஆப்போசிட் கட்டுறோம்னா வாடா. ப்ரோ பணத்தை எப்படி வாபஸ் வாங்குவீங்க? ஏழைங்களுக்கு எப்போவுமே பயம் இருக்கணும்டா. இந்த அம்மா சென்டிமெண்ட் இருக்க வரைக்கும் பணம் எங்கேயும் போகாது. இவனுங்களை ஏமாத்துறது ஈஸிடா. ஹலோ. ஹலோ ஜெயா, நான் கர்ணா. கர்ணா, ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சாரிம்மா, மொபைலில் சார்ஜ் இல்லை. இது யாரோட நம்பர்? இதனோட ஃப்ரெண்டு இது. ஓகே. சரி ஓகே. நான் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு நம்ம ஊரை விட்டு ஓடுறோம். எதுக்கு? நம்ம ஓடி போயிடலான்னு சொல்கிறேன். ஹலோ 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 ஜெயா. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகே, உன்னை விட எனக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நாளைக்கு காலையில் ஊருக்கு வெளியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணு. நான் அங்கே வந்துடுறேன். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு டென்ஷன் ஆகாத. நான் கண்டிப்பாக வருவேன். நானே கால் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூடா. கர்ணா, அந்த ஜுவல்லை விற்று உன்னோட பாஸ்க்கு காசு ரிட்டர்ன் பண்ணிட்டியா? அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இரு. சரி ஜெயா, நாளைக்கு பார்க்கலாம். பாய். சரி பாய். எங்கடா போன இந்த நாதாரி பையன்? எப்ப பார்த்தாலும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு கலெக்ஷனுக்கு போகல. நேத்து கலெக்ஷன் பண்ண பணமும் வந்து சேரல. எங்கடா போய் தொலைஞ்சா இவன்? அவனுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்கண்ணா. நைட்டு ஃபுல்லா வராம நம்மளை ஏமாத்திருக்கானா. நல்லவன் நல்லவன் இவனை நம்பினா இவன் எனக்கே பின்னாடி ஆப்பு சொருக பாக்குறானா? ஏய் போங்கடா, போய் அவனை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வாங்கடா. டவர் ரேட் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? ப்ராஜெக்ட் டிலே ஆனதுனால ஒருவேளை என்னை மாட்டி விட்டானா? ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன சொல்றது மிஸ்டர் விஜய்? ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராக்ரஸும் இல்ல. டீம் லீடரா இருந்து இப்படி irresponsible-ஆ நடந்துக்கிறீங்க. நாளைக்கு கிளையண்ட்டுக்கு பிரசன்டேஷன் காய்க்கிறோம், ஞாபகம் இருக்கா? Are you aware of it? What the hell is going on, Mr. Vijay? எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். என்ன மேனேஜ் பண்ணுவீங்களோ? just go to hell. அப்படிலாம் இல்லை சார். சார்
உங்க போன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நான் எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா நீங்க? என்னங்க, உங்களை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பாக்கியாக்கா, இந்த தடவை வாங்குற சம்பளத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறேன். எதுக்கு தேவையில்லாம இப்படி செலவு அக்கா அக்கா, உங்க பையன் ராகுல மூர்த்தி என்ன கோழிப்படையில கட்டி வச்சிருக்காரு. ஐயோ, என்னடா சொல்ற? தெரியலக்கா, ஏதோ பண விஷயமா. பணமா? ஐயோ பாக்கியாக்கா, இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓனர் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்க்கா. ராகுல், டேய் ராகுல். ஐயோ, ராகுல், என்னடா மூர்த்தி, என்ன எதுக்கு என் பையனை கட்டி வச்சிருக்கீங்க? உங்கள் பையன் பணத்தை கடன் வாங்கியிருக்கான் ஐபிஎல் பெட்டிங்காக. இதெல்லாம் நீ பெட்டு கட்டுவியாடா? பண்ணுவியாடா? படிக்கிற வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த மாதிரி ஆளு கூட நீ சேரணுமா? ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? அம்மா அம்மா மூர்த்தி, என்ன எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். இவனுக்காக தான் நான் உயிரே வாழுறேன். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, நானே கொடுத்துடுறேன். சரி போ. அக்கா, நானும் இங்கதான் இருக்கேன். இங்க பாருங்கக்கா, அந்த மூர்த்தி என்ன எப்படி கட்டி வச்சிருக்காருன்னு. ஏதோ கமெண்ட் ஸ்டடி பண்ணி பாஸ் ஆயிடலான்னு இவன் கூட சேர்ந்து வந்தா இப்படி பண்ணி வச்சிட்டாங்க. அவன் கூட சேர்ந்தது ஏன் தப்பா? எவ்வளவு தடவை சொன்ன அவங்க பையன் கிட்ட. அவன் கூட சேர்ந்ததுக்கு நானும் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன வீட்லயே சேர்க்க மாட்டாங்க. இனிமே நான் அவன் கூட சேரவே மாட்டேன்க்கா. என் பேரு மாதா, நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னோட பையன் தாண்டா, உன்னையும் நான் எப்படியாவது வெளில கூட்டிட்டு போயிடுறேன், கவலைப்படாதப்பா. அப்பா, சென்டிமெண்ட் டைலாக் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அக்கா சீக்கிரம் வாங்க, கை கால்லாம் வலிக்குது. என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மூர்த்தி அண்ணா, என்ன கேண்டி கிரஷ் தான் விளையாடுறீங்களா? பப்ஜி அப்டேட் ஆகி எப்படியோ போயிட்டு இருக்கு. டேய் குள்ளப்பல, கொஞ்சம் மூடிட்டுறா.
டேய் உண்டியல்ல இருந்த காசு பெட்டியில இருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து என்னடா பண்ண? சொல்லுடா சொல்லுடா. மூர்த்தினா என் பையன் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 52,000. காலில் விழுந்து கேட்கிறேன். நான் எப்படியாவது கடனாவது வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. ஒரு வாரம் டைம் கொடுப்பேன். என் பையனை தயவு செய்து விட்டுருங்க மூர்த்தினா. என்னடா பண்றது? இங்க வாடா. என்னடா பண்ணலாம்? அவளை சும்மா விட வேணாம். ஏன்னா அவளுக்கு வயசாகிடுச்சு. எப்படியும் அவகிட்ட பணத்தை வாங்கிடலாம். சரி நீ சொல்ற. இங்க பாரும்மா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, கூட்டிட்டு போ. அண்ணா வணக்கங்கண்ணா. என்னடா தம்பி, சூரியன் ட்ரௌசர் மேல அடிக்குது. என்னமாடா தூங்கிட்டு இருப்ப? அறிவில்ல, தரித்திரம் பிடிச்சிரும்டா. ஓ என்னடா ராத்திரி நைட் டியூட்டி பார்த்தியா? இல்லண்ணா, கிரிக்கெட் பார்த்தேன். ஓ கிரிக்கெட்டா? மயிறு, உன் ஆட்டா நிக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுதுடா நீ 2 வாரமா வண்டி ஓட்டாம சுத்திட்டு இருக்கிறது. சரி அதெல்லாம் விடு. என்னடா 3 வாரமா ஆபீஸ் பக்கம் தலையே காட்டல? சாவி எடுத்துட்டு வா, ஆட்டோ எடுத்துட்டு போறேன். போ போ. அண்ணா அண்ணா நாளைக்கு கொடுத்துறேன். ஏய் இன்னைக்கே உன்னால கட்ட முடியல, நாளைக்கு எப்படி கட்டுவே? அண்ணா இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கண்ணா. ஓ ஐபிஎல்லா? ஏய் அந்த தரித்திரத்தை நம்பி தாண்டா உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை பார்த்த என்னோட ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத விளையாடி ரோட்ல நின்னானுங்கடா. அதை தாண்டா நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு உதவாதுடா. அதெல்லாம் தலையில எழுதி இருந்தா தான் நடக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியாது. சரி போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா, பணத்தை கொடுத்துட்டு எடுத்துக்க. அண்ணா பக்காண்ணா, நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணா. நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேண்ணா. டேய் உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சதுடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். ஏய் நான் வீட்டுக்குள்ள வந்தேன்னா வேற மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நீயா சாவி எடுத்துட்டு வந்து கொடு. இருங்க நான் எடுத்துட்டு வரேன். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். போடா. அடா சாவி. நல்ல பையன்டா. டேய் டேய் வண்டி எடுத்துட்டு போய் செட்ல போடுறா. நான் பின்னாடி வரேன். ஓகேண்ணா. டேய் வரடா வாடா தம்பி. அடா அடா டேய் காலை பிடிச்சி கேட்குறேண்ணா. கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துறேண்ணா. இன்னைக்கு ஆர்சிபி பிச்சு சூப்பரா இருக்குண்ணா. ஓன் பிச்சில் விளையாடுது, கண்டிப்பா ஜெயிச்சிரும். இன்னைக்கு பெங்களூர்ல கட்டி கண்டிப்பா ஜெயிச்சிரும்ண்ணா. இன்னும் ஐபிஎல் ஆடணுமாடா உனக்கு? ஏய் அந்த ஆண்டவ மேல ஆணையா சொல்றேன்டா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஐபிஎல் ஆவது மயிரம். அண்ணா 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 ஆட்டோண்ணா. டைம் என்னாச்சு? 12 ஆயிடுச்சா? ஃபோன். மை காட், தலை பாரமா இருக்கு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஐ அம் காலிங் ஃப்ரம் சிட்டிசன் மோட்டார்ஸ். உங்க இஎம்ஐ இப்போ டியூவா இருக்கு. அதை கூடிய சீக்கிரம் நான் கிளியர் பண்ணி சார், நான் விட்டுறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து கால் பண்றேன். உங்க டிவி இஎம்ஐ இன்னும் கட்டாம இருக்கு. எப்ப கட்டுறீங்க? ஹலோ சார், நான் ஐசிஐசிஐல இருந்து கால் பண்றேன். உங்க கிரெடிட் கார்டு லிமிட் தாண்டி போச்சு. எப்ப கட்டுறீங்க? ஹலோ
விஜய் என்ன 2 மாசமா ரெண்ட் கொடுக்காம இருக்க? உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்றது? ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற? எல்லாம் இந்த தரித்திரத்தினால தான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வா வா என சூது என்னை அழைத்து